150 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பேரமௌண்ட் பிக்சர் லைகா புரொடக்ஷனுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த விஷயம் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகாது. இதுக்கப்புறமும் லைகா புரொடக்ஷன் வந்து 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்துக்கான ரைட்ஸ் வாங்கி திரும்பவும் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா மூவி டீம் ஒரு சைடு தன்னுடைய வேலைகளை கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு சாங் வந்து பெண்டிங்ல இருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப பேங்காக்ல நடந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர் 150 கோடி ரூபாய் கிளைம் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஒரு பக்கம் மூவி டீம் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. சோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்ரா லட்சுமணன் சொல்லப்படுற அந்த ப்ரொடியூசர் இயக்குனர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. சோ அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல விடாமுயற்சி படத்தோட கதை வந்து பிரேக் டவுன் படத்தோட கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா படத்தோட கதையில வந்து நிறைய விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியது இருந்ததுனால அந்த படத்தோட எல்லா சீன்ஸையும் வந்து இதுல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடியே லைகா புரொடக்ஷன் என்ன பண்றாங்கன்னா பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரைட்ஸை எழுதி வாங்கிடுறாங்க. சோ அதுக்கு எவ்வளவு கிளைம் கேட்டாங்களோ அந்த கிளைம் பே பண்ணிட்டு தான் அபிஷியலா எழுதி வாங்கிட்டு தான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஷூட்டிங்கை அவங்க நடத்தியிருக்காங்க. இந்த சமயத்துல தான் தல அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. அந்த ப்ராசஸ் டைம்ல தான் அவர் அதை பண்ணினதுனால அந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அப்படி டிலே ஆயிட்டே இருந்துச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு திருப்பி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடப் பண்ணி ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தல அஜித் குமார் இன்னைக்கு வந்து தன்னுடைய டப்பிங் ஒர்க் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸோட டப்பிங் ஒர்க் இருந்துகிட்டு இருக்கு. அதை அவங்க கண்டிப்பா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நாம கிளாரிஃபை பண்ணும்போது சித்ரா லட்சுமணன் சொல்லப்படுற வந்து ஒரு இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரபலமான ஒரு ஆக்டரும் கூட. இவர் வந்து கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாரு. இவரோட இன்டர்வியூஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு நாம கேட்டோம்னா இந்த 150 கோடி ரூபாய் விவகாரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து தான் இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் லீக் ஆகுது. சோ அந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, கண்டிப்பா குட் பேட் அக்லி படம் தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து இணையத்துல வைரல் ஆகுது. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி படத்தோட டைட்டில் கார்டு வச்ச டைம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போதுன்னா அதுவே பெரிய ஒரு விடாமுயற்சி தான் நான் சொல்லுவேன். 2023 துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித்தோட எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல. இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். பட் இவ்வளவு பிரச்சனையை தாண்டி 1.5 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே தல ரசிகர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ட்ரீட்னு நினைக்கிறேன். 2025 பொங்கலுக்கு தல தரிசனம் கண்டிப்பா இருக்கு. உங்களை மாதிரி நானும் அந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். நம்ம சேனல்லே அந்த படத்தின் ரிவ்யூ வந்து செகண்ட் டே நான் போடுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே.